அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசில இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். ஒரு ரேண்டமான ஜிகே கொஸ்டின்பா. எல்லா சப்ஜெக்டும் கலந்து இந்த வீடியோலயே நீங்க வந்து பாத்துருவீங்க. ரேண்டமா இருக்கும். குரூப் 4க்கு இதெல்லாம் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமான கொஸ்டின்ஸ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 கொஸ்டின் பக்கத்துல எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். ஸோ இனிமே நான் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கும் வரவேற்பை பொறுத்து இது கண்டினியூ பண்ண போறேன். ஸோ நம்ம பேட்சும் வந்து இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி நம்பர் 1. ஒரு வந்து பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கற்பதேசனா பாலிட்டி, ஸோ அதனால பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாராளுமன்றத்துல ஒரு எம்பி அவர் வந்து இத்தனை நாட்கள் போகலன்னா அவருடைய பதவியே பறிக்கப்பட்டுரும். எத்தனை நாள்னு தெரியுமா? அதாவது ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் வந்து அவருடைய இடம் வந்து காலியா இருக்கு, அவர் அவ்வளவுதான் இல்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் ரெகுலரா அங்க போகல, பாராளுமன்றத்துக்கு லீவ் விட்டாரு, அடிக்கடி டிமிக்கி கொடுக்குறாரு, போகாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு எதுவுமே கொடுக்காம இத்தனை நாட்கள் அவர் போகலன்னா அவருடைய இடமே வந்து காலி ஆயிரும். எலெக்ஷன் திருப்பி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எத்தனை நாட்கள் முன்னறிவிப்பு கொடுக்கணும்? அட்லீஸ்ட் லீவ் லெட்டராவது கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம அவர் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாருன்னா, அனைத்து கூட்டத்தொடர்லயும் ஆப்சென்ட் ஆயிட்டாருப்பா அப்படின்னு ஒரு நாட் சொல்லியிருப்பாங்கல்ல, எத்தனை நாள் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 2. இது வந்து பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது எத்தனாவது அட்டவணையில இருக்கு தெரியுமா? புதுசா சேர்த்து இருக்கிறாங்க. எத்தனாவது அட்டவணைன்னு சொன்னாலே போதும், அமெண்ட்மெண்ட்ல வந்திருக்குன்னா அது பத்தின டீடைல்ஸ் கொடுத்தா கூடுதல் தகவல். ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த சல்யூட். அடுத்தது நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோமா? டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இதெல்லாம் எந்த பகுதியில இருக்கு? இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனாவது பகுதியில இருக்கு? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ராமர் வனவாசம் போன மாதிரின்னு சொல்லிட்டு. ஓ, புரிஞ்சவன் பிஸ்தா ஆன்சர் சொல்லிடுவீங்க. இன்னும் எத்தனை கொஸ்டின் முடிஞ்சிருக்கு? 3 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? 4வது கேள்வி. தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லுவாங்கல்ல, கேக், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த பதவி, இந்த ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம்? ரொம்ப முக்கியமானது. இந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பதவி. எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம்? ரைட். சரி, இப்ப பாலிட்டி தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் சம்பந்தமா ஒரு சில கொஸ்டின் படிக்கலாம். பண்டிட் மோதிலால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸ்ல 2 தடவைக்கு தலைவரா இருந்திருக்காரு. ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும், லாகூர் செஷன் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. லாகூர் செஷன் வந்து 1929 ஜவஹர்லால் நேரு இருப்பாரு. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1928ல அவர் இருந்திருப்பாரு. அதுக்கும் முன்னாடி ஒரு டைம் இருந்திருப்பாரு. மொத்தம் 2 தடவை. ஓகேங்களா? ஸோ 1928 மோதிலால் நேரு, அதுக்கு அடுத்த வருஷம் ஜவஹர்லால் நேரு 1929 லாகூர்ல வந்து நடந்திருக்கும். அப்ப இந்தியாவுடைய சுதந்திரம் பத்தி பேசியிருப்பாங்க, பூர்ண சிவராஜ்ங்கிற கதை வந்திருக்கும். பட் ஆனா கொஸ்டின் என்னன்னு கேட்டா, பண்டிட் மோதிலால் நேரு 2 தடவை இருந்திருப்பாரு. மொதல் தடவை எது? அந்த ஒண்ணுதானே இது அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. எதுன்னு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, சரி. இப்ப அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்க்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட்னு சொல்லுவாங்கல்ல, இடஒதுக்கீடு வழங்கிய சீர்திருத்தம் என்ன? எந்த வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இல்ல வைஸ்ராய், இல்லைன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இதை பேஸ் பண்ணி ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. தெரியும்னா வருஷத்தோட சொல்லுங்க. அடுத்தது கோபால கிருஷ்ண கோகலே, இவர் வந்து இந்தியாவின் வைரம் என்று அழைத்தவர் யார்? கோபால கிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், டைமண்ட் ஆஃப் இந்தியா என்று அழைத்தவர் யார்? கேள்வி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேலும் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஐயனை முடிச்சிட்டோமா? அண்ட் வந்து எக்கனாமிக்ஸ்குள்ள போவோம். எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு குறியீடு, ஃபுட்
சேஃப்டி இண்டெக்ஸ் 2024. இதுல டாப்பா வந்த ஸ்டேட் எதுப்பா? அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்த மாநிலம் எது தெரியுமா? அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜிடிபி டிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபி டிஃப்ளெக்டர் இஸ் a டைப் ஆஃப் டேஷ். இது வந்து ஒரு இதுல இருந்து எடுத்த கொஸ்டின். ஜிடிபி டிஃப்ளெக்டர் இஸ் a டைப் ஆஃப், கொஸ்டினே இப்படிதான் இருக்கும். ஜிடிபி டிஃப்ளெக்டர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டிஃப்ளெக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ்ல இது போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பிரிக்ஸ் மாநாடெல்லாம் நடந்திருக்குல்ல. ஸோ இப்ப புதுசா பிரிக்ஸ்ல வந்து சேர்ந்த நாடு என்ன? பிரிக்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும். பிரிக்ஸ் கூட்டமைப்புனா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல புதுசா ஜாயின் பண்ண ஒரு மெம்பர் இருக்கிறாங்க. அவங்க யாரு? நியூ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேங்களா? அதாவது பிரிக்ஸோடைய நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்களா, அதுல புது மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. அந்த எந்த நாடு? நல்லா கவனிங்க. பிரிக்ஸ்ல புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. யாரு? அடுத்தது, இப்ப புவியியல் ரீதியா கொஸ்டின் கேட்கலாமா? இப்ப இந்திய மாநிலத்துல ஒரு மாநிலத்துல இந்த லேக் இருக்கு, அதாவது ஏரி இருக்கு. காளிவேலி அப்படின்னு ஒரு ஏரி வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? அடுத்த கேள்வி, அஸ்தமுடி காயல், இது வந்து ஒரு லகூன் மாதிரி இருக்கும். இது எந்த மாநிலத்தில் உள்ளது? நம்ம 10th ஜியாகிரபி புக்ல லகூன் பத்தி சின்னதா சொல்லியிருப்பேன். காயல் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும். காயல்னாலே இந்த மாநிலம் தான்ப்பா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதுல வந்து இந்த அஷ்டமுடி காயல் என்றால் எந்த மாநில, இந்த காயல் ஒரு லகூன் ஆகும். இது எந்த மாநிலத்தில் உள்ளது? அடுத்த கேள்வி, இப்ப கால்சிஃபெரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு கோலி கால்சிஃபெரல். இது வந்து எந்த விட்டமின் குறிக்கும்? எந்த விட்டமினை குறிக்கும்? கோலி கால்சிஃபெரல் எந்த விட்டமினை குறிக்கும்? எர்கோ கால்சிஃபெரல் எந்த விட்டமினை குறிக்கும்? எந்த விட்டமினை குறிக்கும்? அடுத்தது, ஹீலியம் வாயு தெரியுமா? இந்த இதுல டேபிள்ல பாப்பீங்க, பீரியாடிக் டேபிள்ல ஹீலியம் வாயு. அந்த ஹீலியம் வாயுக்குள்ள உட்கரு இருக்கும்ல, நியூக்ளியஸ், அதுல எத்தனை நியூட்ரான் எத்தனை புரோட்டான் இருக்கும் தெரியுமா? அடுத்த கேள்வி, உலக புலிகள் தினம் எப்போது? வேர்ல்டு டைகர் டே, இதுதான் கொஸ்டின். வேர்ல்டு டைகர் டே தான் கொஸ்டின். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமா ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு அமைப்பு கொடுத்து அது எந்த மாநிலத்தில்னு கேட்பாங்க. மத்திய தோட்டப்பயிர் ஆய்வு நிறுவனம், சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் எங்க இருக்கு? நான் சொன்னதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் குரூப் 4ல. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னும் முடியல கொஸ்டின், அடுத்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நிறுவனம் பத்தி பார்க்கலாமா? சென்ட்ரல் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் அண்ட் ஈகாலஜி. புரியுதா என்னன்னு? சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் அண்ட் ஈகாலஜி. இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? கடல் வாழ் வளங்கள் மற்றும் சூழலியல் மையம் எங்கு உள்ளது? கடல் வாழ் உயிரினங்கள், வளங்கள் மற்றும் சூழலியல் மையம் எங்கு உள்ளது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, தேசிய பூங்கால அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா குரூப் 4ல. பெட்லா தேசிய பூங்கா, BETLA, பெட்லான்னு சொல்லிட்டேன். அது ஆக்சுவலா வந்து ஜாஸ்தி ஆயிட்டீங்கன்னா பெல்ட் போட முடியாது, அதுதான் ஷார்ட்கட்.
ஓகேங்களா. ஜாஸ்தி அப்படின்னு நான் வச்சிருந்தேன், அதனால பெல்டான்னு வந்துருச்சு. பெட்லா, பிஇடிஎல்ஏ, பெட்லா நேஷனல் பார்க் எங்கப்பா இருக்கு? பெட்டுனாலே ஜெயிக்கணும், அப்படியும் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. சரி, இப்ப சமீபத்துல ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சுல்ல, பாரிஸ்ல நடந்துச்சு. பாரா ஒலிம்பிக் போட்டி தான் நம்ம இந்தியாவுக்கு நல்ல ஒரு பதக்கம், நிறைய பதக்கங்கள் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்தியர்களுக்கு நிறைய பதக்கங்கள் குவிச்சது பாத்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக் தான். அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பங்கேற்கிற பாரா ஒலிம்பிக். இது எங்க நடந்துச்சு கொஸ்டின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடு முதலிடம்? பாரா ஒலிம்பிக் கேம்ஸ்ல டாப் மெடல் வாங்கின நாடு எது தெரியுமா? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த ஹாஸ்கார்ஸ்க்காக எல்லாம் அனுப்புவாங்கல்ல, ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட திரைப்படம் வந்து அனுப்புவாங்க அபிஷியலா. அப்படி இந்தியாவில் இருந்து அபிஷியலா ஹாஸ்கார் விருது 2025க்கு ஏன்னா நம்ம குரூப் 4 2025 நடக்குது. ஸோ அப்ப 2025 ஹாஸ்காருக்கு அனுப்பப்பட்ட இந்திய திரைப்படம் எது? இந்திய அரசால் அபிஷியலா அனுப்பப்பட்ட இந்திய திரைப்படம் எது? ஏதோ லேடிஸ்னு வரும், ஓகேங்களா. தெரியும்னா சார்பேட்டா பரம்பரை மாதிரி அது வந்து ஒரு ஏதோ வருது, தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு யூனியன் கேபினெட்டை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு கமிட்டி மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு தேசம் ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் சொன்னாங்கல்ல, அது எப்படியெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க. அது வந்து மத்திய கேபினெட் அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் செஞ்ச ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோடைய தலைவர் யார்? Recently, Union Cabinet approved One Nation, One Election Committee for recommendation of இந்த One Nation, One Election. அந்த கமிட்டியோடைய சேர்பர்சன் யாரு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? இப்ப நம்ம கேட்ட கொஸ்டினே நிறைய ஏகோட கொஸ்டின் கேட்டிருக்கோமா? சரி, இப்ப மேலும் சில தகவல் கேட்கிறேன். 2024 நோபல் விருது, அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்திற்கான நோபல் விருது யாரு வாங்கினா? மருத்துவத்திற்கான நோபல் விருது யார் வாங்கினா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்ஸுக்கான நோபல் விருது யார் வாங்கினா? இயற்பியலுக்கு ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அவங்க தான் வந்து இயற்பியலுக்கான நோபல் விருது வழங்குறாங்க. அது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு? நான் ரெண்டு சொல்லிட்டேன், ஒன்னு மருத்துவம், இன்னொன்னு பிசிக்ஸ். ஓகேங்களா, ரெண்டுதுல யார் வாங்கினா? முடிந்தால் கமெண்ட் பண்ணுங்க, தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னா நம்ம கத்துக்குவோம், தெரியலன்னா கத்துக்குவோம். ஆனா கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டெப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கும். 23வது தலைவர்கள் கூடுகை வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு எஸ்சிஓல. அந்த சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து நடந்துச்சு. கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு இருக்கும். மொத்தம் 23வது இப்ப நடக்குது, நடந்திருக்கு. ஸோ அது எங்க நடந்துச்சு? சாங்காய்னாலே அது சைனாவில தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருவீங்க. அதான் கிடையாது, இல்ல எதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஆப்ஷன் வேணா கொடுக்கவா? இந்தியாவுல புதுடெல்லியில நடந்துச்சு, பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல நடந்துச்சு, சைனாவுடைய பீஜிங், அல்லது கசகஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்தானா அப்படிங்கிற இடம். 4 இடம் சொன்னேன், நான் 4ல எது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா கொஸ்டின் தெரியும்னா, சார் இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன கொஸ்டின் நினைக்கிறீங்க? நான் எல்லா சப்ஜெக்டும் கரண்ட் அஃபேர்ஸையும் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 பேஸ் பண்ணி நான் ஒரு சில கொஸ்டின் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்லயே கேட்டேன், புனித மகள் என்று வள்ளியம்மை, இந்தியாவின் புனித மகள் என்று வள்ளியம்மை கூறியவர் யார்? ஓகேங்களா. அதே மாதிரி, ஏன்னா இது கொஸ்டினா வந்திருக்கு, வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா.
ஸோ தெரியும்னா இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் அடங்கி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இக்கால ஔவையார் யாரு? சரிங்களா? வள்ளியம்மைய வந்து புனித மகள் அப்படின்னு சொன்னது யாரு? இக்கால ஔவையார் யாரு? அது அவங்கள வந்து இக்கால ஔவையார்னு சொன்னவங்க யாரு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன், அதை பாருங்க. அப்ப எல்லா சப்ஜெக்ட் அடங்கிய கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. இல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. இதற்கான விடையை வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆதரவு நிச்சயம் வேண்டும். ஒரு சப்ஸ்கிரைப், லைக், மற்றவங்களுக்கு ஷேர். ஜெய் ஹிந்த்.